சாய் பக்தர்களுக்கு வணக்கம். ஹாப்பி பொங்கல். பொங்கல்லாம் எப்படி போச்சு? எல்லாருக்கும் நல்லபடியாக போச்சா? எங்கள் வீட்டு வாசலில் போட்ட கோலம் நல்லா இருக்கா? தேங்க்யூ. சாயோட அற்புதம் அன்றைக்கி வீடியோவாக கொடுக்கலான்னு போட்டேன். அது ஷார்ட்ஸ்லேயே முடிஞ்சிடுச்சு. அதனால் மீதி அற்புதம் இன்றைக்கி சொல்கிறேன், கேளுங்க. சாயப்பா சீரடி போயிட்டு குருஸ்தான் போயிட்டு பாபாவோட வேப்பிலை எனக்கு கிடைக்கணுன்ட்டு பாபாவை குருஸ்தானை சுற்றி வந்தேன். ரொம்ப நேரம் சுற்றினேன். ஆனால் என் கூட வந்தவங்கெல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. சரி, வழி தெரியாமல் வேறங்கன்னா போயிட போகிறேன்னு சொல்லிட்டு நானும் சுற்றினதுக்கும் போதும், இவ்வளோ நேரம் சுற்றியும் கிடைக்கலையே பாபா, எனக்கு ஒரே ஒரு பழுத்த இலையாச்சும் கிடைச்சா நல்லா இருக்குமே பாபா, மனசு கஷ்டமாக இருக்குது சாய், இலை கிடைக்காம. நீங்கள் தான் சாய் எனக்கு ஒரே ஒரு பழுத்த இலை கிடைக்க ஆசீர்வாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஊதி வாங்கிறதுக்கு என் கூட வந்தவங்கள கூட லைனில் போய் நின்னேன். அந்த இடத்துல ஒரு பழுத்த வேப்பம் பழத்தோட தோல் இருந்தது. அந்த தோலை எடுத்து கையில் வச்சுக்கினேன், இது அது கிடைக்கிது அப்படின்னு. உடனே அங்கே சிவப்பு கலர் சட்டை போட்டுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்னது எடுக்கிற அப்படின்னு கேட்டார். இந்த தோல் தான் எடுத்தேன், எதுவும் உனக்கு பிடிக்கலையா, இந்த நீயே வச்சு அப்படின்னு கோவமாக அவர் கையில் கொடுத்துட்டேன். உடனே அவர் என்ன வேணும் உனக்கு, இலை வேணுமான்னு அவர் பாஷையில் கேட்டார். எனக்கு ஒன்றும் புரியாமல் ஆமாம் லீஃப் வேணும் அப்படின்னு இங்கிலீஷில் சொன்னேன். அப்புறம் அவர் என்ன பண்ணார், அவரோட பேக்கெட்லேருந்து 2 இலை எடுத்தார். ஒரு இலை நான் கேட்ட மாதிரி பழுத்த இலை மஞ்சளாக இருந்தது, ஒரு இலை பச்சையாக இருந்தது ஃப்ரெஷ்ஷாக. அவர் பச்சை இலையை ஃப்ரெஷ் இலையை அவர் பேக்கெட் உள்ளே வச்சுக்கின்னு எனக்கு மஞ்சளாக இருக்கிற பழுத்த இலையை எனக்கு கொடுத்தாரு. ஆஹா சூப்பர், சந்தோஷம் பாபா அப்படின்ட்டு அந்த இலையை எடுத்து வாங்கி வச்சுன்னு கண்ணில் ஊற்றிக்கின்னு சந்தோஷமாக இருந்தேன். என் கூட வந்தவங்கெல்லாம் இலை கொடுன்னு கேட்டாங்க அவர். ஆனால் யாருமே கொடுக்கல, யாருக்குமே அவர் கொடுக்கல, இல்லைன்ட்டார். அப்புறம் ஊதியும் பூந்தி பிரசாதமும் வாங்கிக்கின்னு வெளியே வந்துட்டோம். அப்புறம் 2 வாட்டி தரிசனம் பண்ணேன். பாபா 2 ஊதி பாக்கெட்டு கிடச்சிது. இன்னொரு பாக்கெட்டு கிடச்சா நல்லாயிருக்கும் பாபா, வீட்டாண்ட யாருக்காவது கொடுக்கலாம், இன்னொரு பாக்கெட்டு ஊதி கிடச்சா நல்லாயிருக்கும் பாபா அப்படின்ட்டு கேட்குறேன். அவர் சரி வழியில் போயின்னே இருக்கும்போது அவர் நினச்சிக்கினே போனாங்க. இன்னொரு ஊதி பாக்கெட்டு கிடச்சிது. சூப்பர் பாபா, இன்னும் ரொம்ப சந்தோஷம். அதை வாங்கிட்டு நாங்கள் ஷீரடியிலேருந்து புறப்பட்டு சென்னைக்கு வர ட்ரெயினில் ஏறிட்டோம். 3 பாக்ஸில் 2 பேர் 6 பேர் அப்படி தான் கிடச்சிது வரும்போது சீட்டு. இதில் என் கூட வந்தாங்க, இன்னொருத்தவங்க கூட போய் உக்காந்துட்டாங்க. நான் மட்டும் ஒரு சீட்டில் ஒரு பெட்டியில் தனியாக மற்றவங்கள கூட உக்காந்துட்டு போர் அடிச்சதுன்னு படுத்து தூங்கலான்னு படுத்தேன். ஒரு 3-4 மணி இருக்கும். அப்போது ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் ஊதி கை நிறைய வச்சுக்கிட்டு அப்படியே எச்சில் போடாமல் லேசாக ஊதிக்கிட்டே வீட்டை சுற்றி ஊதிக்கிட்டே வரேன். என் கூட ஒரு சுமங்கலி பெண் என் பின்னாடியே வராங்க என்னுடைய பாதுகாப்புக்கு. அப்புறம் 3-4 மணி தான் இருக்கும் விடிய காலம்பரை. என்ன பாபா இப்படி ஒரு கனவு வருதுன்ட்டு டக்குன்னு ஏஞ்சிக்கினேன். அப்புறம் பாபா எங்கேயோ ஊதியை போட்டு எங்கேயோ எந்த வீட்டுக்கோ போயிட்டு ஊதியை போட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. சரி, அதேமாரி இது எந்த வீடு சொல்கிறாருன்னு தெரியலையே. நான் இருக்கிறது எங்கள் அம்மா வீடு, ஆனால் மாமியார் வீட்டில் கொடுத்துன்னு விட்ருக்கேன். அவர் எந்த வீட்டுக்கு ஊதி போட சொல்கிறாருன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கின்னு இருந்தேன். வீட்டுக்கு போய் 2 நாள் கழித்து வீட்டில் எங்கள் மாமியார் வீட்டில் கொடுத்துன்னு இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட போய் பார்க்கலாம் பேசலான்னு அவங்க வீட்டுக்கு போகிறோம், மாமியார் வீட்டுக்கு. அங்கே அந்த அம்மா சொல்கிறாங்கம்மா, என்னன்னு தெரிலம்மா, ஏதோ கருப்பாக நிற்கிற மாதிரி இருக்குது, கெட்ட கனவெல்லாம் வருது, குழந்தைங்கள்லாம் அழுவுது, நிம்மதியே இல்லை, சண்டையாக வருதுமா அப்படின்னாங்க. ஆஹா, இதுக்கு தான் பாபா வீட்டை சுற்றி விபூதி போட சொல்லியிருக்காரு பொழுது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கினேன். அப்புறம் கரெக்டாக பாபா எனக்கு கனவுல சொன்னதை வீட்டுக்கும் அதேமாரி செஞ்சிட்டேன்.
வீட்டுக்குள்ளெல்லாம் போட்டு வெளியிலலாம் போட்டு அவங்களையும் பாபாவை நினச்சி விளக்கேற்றுங்க, அவருக்கு தூபம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். அதேமாரி அவங்களும் என்ன பண்ணாங்க, மறுநாள் காலையில் ஏஞ்சி வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தூபம் போட்டு ஊதுவத்தி காமிக்கிறாங்க. குடும்ப தலைவர் தான் இந்த பூஜை பண்ணுறாரு. குடும்ப தலைவி ஒரு ஓரமாக நின்றுட்டு பார்க்குறாங்க. அப்போது குடும்ப தலைவர் கீழே தீபாராதனை பண்ணுறது, குடும்ப தலைவி மேலே பார்க்குறாங்க. மேலே பார்த்தாக்கா சீலிங்கில் ஒரு கருப்பு கலரில் புகை மாதிரி அப்படியே கையளவு தான் இருக்குமா அந்த புகை மாதிரி அப்படியே சர்ன்னு வெளியில் வாசல் வழியாக வெளியில் போயிடுச்சான். அப்புறம் இது இவ்வளோ கருப்பாக ஒரு அப்படியே வேகமாக சல்லுன்னு புகை மாதிரி போயிடுச்சு, என்னன்னு தெரியலையே அப்படின்னாங்க. அப்புறம் என்கிட்ட இது மாதிரி நடந்ததுமான்னு சொன்னாங்க. அதனால தான்மா பாபா என் கனவில் வந்து சீரடியிலேருந்து வரும்போது உதி கொண்டு போய் வீட்டை சுற்றி போடு அப்படின்னு சொல்லியிருக்காருமா. கரெக்ட் தான்மா, கரெக்டாக சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக நல்லா இருந்தாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கெட்ட கனவும் இல்லை. அதுக்கப்புறம் நல்லா இருந்தாங்க. இப்போ அந்த வீட்டில் 3 குழந்தைங்க அந்த வீட்டில் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, பாபாவை நம்ம நம்பி இருந்தோம்னா நமக்கு அவர் எப்போதுமே கூடவே துணைக்கி இருப்பார். நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியும். கரெக்டாக இதை செய்யுங்கம்மா, இதை இங்கே செய்யுங்க, இப்போ செய்யுங்கன்னு கரெக்டாக அவர் சொல்லுவார். அவருடைய உதி கொண்டு போய் வீட்டை சுற்றி போடுன்னு சொன்னார். அதேமாதிரி போட்டேன். அதேமாரி பாபா அந்த பெரிய பிரச்சனையிலேருந்து எங்களை எல்லோரையும் காப்பாற்றினார். இது எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லைன்னா, வீட்டில் சண்டை சச்சரவு நிறைய பிரச்சனை, கவலை, வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிடலாமா, அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் நடக்குது. ஆனால் பாபாவோட ஆசீர்வாதத்தோடு அந்த ஊதி அங்கே கொண்டு போய் போட்டவுடனே எல்லா பிரச்சனையும் சரியாகி நிம்மதியாக இப்போ இருக்கிறோம். அதனால் பாபாவை நம்புங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு கூட பாபாக்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் அப்பா மாதிரி உங்கள் கூடவே இருக்கார் உங்கள் அப்பா அப்படின்னு நினச்சின்னு சொல்லுங்கள். உங்கள் கஷ்டத்தை, வலியை, வேதனையை, என்ன பிரச்சனை இருந்தாலும் பாபாக்கிட்ட சொல்லுங்கள். ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து அதில் ஊதி போட்டு கலக்கி உடம்புக்கு குடிங்க. உடம்பு ஆரோக்கியமாக நல்லாயிருக்கும். மனசும் சுத்தமாக கவலை இல்லாமல் இருக்கும். பாபா ஒரு மாபெரும் மருத்துவர். பாபாவோட உதியே நமக்கு மருந்து. தயவு செஞ்சு சொல்கிறேன், பாபாவை நம்புங்க. பாபாக்கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ கண்டிப்பாக அதை நடத்தி தருவார். பாபா எனக்கு அப்பா. என் வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அவருக்கு தெரியும். அவர் எங்களை காப்பாற்றுவார். எனக்கு இன்னும் நிறைய பல அற்புதங்கள்லாம் செஞ்சுருக்காரு. அதை நான் ஒன்று ஒன்றா சாய் பக்தர்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் அதை கேட்டு பாபா இவ்வளோ சூப்பராக அற்புதம் நடத்துவார் அப்படின்ட்டு நீங்களே சந்தோஷப்படுவீங்க, ஆச்சரியப்படுவீங்க. அதனால் பாபாவை நம்புங்க. பாபாவை நம்பினா யாருமே கைவிடப்பட மாட்டார். பாபா உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு நல்ல வழி காட்டுவார். எப்போதும் அவரை கூப்பிடுங்க. சாயப்பா, எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நேரத்துலேயும், எல்லா இடத்துலையும் பாபா நீங்கள் எங்கள் எல்லோருக்கும் கூடவே துணைக்கிறங்க சாயி அப்படின்னு அவரை கூப்பிடுங்க. அவர் கண்டிப்பாக உங்கள் கூடவே இருப்பார். உங்களுக்கு கூடவே இருந்து உங்களை நல்வழிப்படுத்துவார். அதனால் பாபாவை நம்பி இருங்க. ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய்ராம் பாபா.